ஃப்ரெண்டு அருண் வீடு புண்ணிய ஸ்தலம், அதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது வந்து கரூரில் இருக்குது. நாங்கள் என்ன பிளான்னா கரூர் வரைக்கும் வண்டியிலே போகலான்னு தான் பிளானு. கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சரியான மழை. சூலூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். சரியான மழை இங்கே. சூலூர்லேருந்து இவன் முன்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். முத்துராவன டேய் சரியான மழை பிடிச்சிருச்சு. இன்னும் எப்படி போகிறதுனே தெரில. அவன் என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு நீ வந்து இந்த மாதிரி வந்துடுறா, அங்கேருந்து கார் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஒரு வழியாக அப்படி சுற்றி இப்படி சுற்றி ஒரு வழியாக பல்லடம் வந்துட்டோம். பல்லடம் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு வழியாக நந்தாதான் செத்துட்டான். வண்டி ஓட்டுறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. அவனுக்கு மலையில் அடிச்சு நொறுக்கிடுச்சு. பல்லடம் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து பல்லடம் தாண்டிட்டு பொங்கலூருக்கு அப்புறம் கடையூரில் ஃப்ரெண்டு இருக்கான். அங்கேருந்து ஆம்னி. ஒரு வழியாக இங்கே அருண் வீடு அடுத்த நாள் காலையில் வந்து சேர்ந்துட்டோம். முந்தின நாள் நைட்டு சரியான மழை. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி காரை பிடிச்சி அருண் வீட்டுக்கு வந்து தூங்கி அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. சிட்டிக்குள்ளே இருக்குன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது வந்து அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. அது என்ன ஊர்னே சொல்ல. அப்புறம் கடைசியாக அடிச்சு விடுச்சு என்ன ஊர் அப்படின்ட்டா அது வந்து கரூரில் ஏதோ தண்ணீர் பந்தல் அப்படின்னா இந்த ஆம்னி சொன்னல ஃப்ரெண்டு தாங்க வந்துட்டாப்புல. ஒரு வழியாக வண்டியை கடையூரில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து 70 கிலோமீட்டர் வண்டியிலே வந்துட்டேங்க. கார்லேயே வந்துட்டோம். அந்த புண்ணியம் எவனு தெரியல, ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இதுதாங்க அருண் வீடு. ஒரு வழியாக அவன் வீட்டை கட்டிட்டான். வீட்டை கட்டி முடிச்சு யாரும் வரல. நாங்கள் தான் காலையில் ஃபஸ்ட்டே வந்துட்டோம். ஏன்னா நம்ம சாப்பாடு யாருக்கு போனால் இல்லையோ சாப்பாடு முக்கியங்க. அதனால் சீக்கிரமே வந்துட்டேங்க. ஒரு வழியாக அவனுக்கு வீடு கட்டி என் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு கல்யாணம் மட்டும்தாங்க. இந்த இவன் தாங்க அருண். அண்ணா அருண். இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இவன் தான் நம்ம தேவேந்திரன் கிரிக்கெட் பிளேயர். இவர் நந்தகுமார் டைரக்டர். இதுதான் வீடுங்க. முன்னாடி உட்காந்துருக்கோம். இந்த அருண் இவர் தான் இந்த வீட்டு ஓனரு. எல்லாத்துக்கும் டீ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் காலையில் 8:30 சாப்பாடு. அதனால் என்ன பண்ணிட்டோம், இவன் எனக்கு ஏதாவது சேரா வந்தாச்சு 5:30 குளிச்சு எழுந்திரிச்சு அவங்க மாமா வீட்டில் தங்க வச்சிட்டேன். அங்கேருந்து குளிச்சு எழுந்திரிச்சு வந்து டீயை குறா அப்படின்னா சார் டீ ஆற்றுற மாதிரியே ஆற்றுறேன் பாரு. ஒழுங்காக விடுவீங்க எப்படி ஆற்றுவேன் மட்டும் பாருங்க. கரெக்டாக டீ இல்லை டீ கடையில் தான் வேலை பார்த்துருப்பேன் போல முன்னாடி பின்னாடி. குர்ராடே டீயை குர்ரா இன்னும் டீ கடையிலே தான் வேலை பார்த்துருக்கான். நல்லா இருக்கான் ஆள். இவன் எப்படியோ நம்ம நண்பன் காலேஜ் ஃப்ரெண்டுங்க. நம்ம ஜிகிரி தோஸ்து அப்படிங்கிற அளவுக்கு பையன் வந்துட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க மெண்டலுங்க. அவனுக்கு லைட்டாக சைக்கோ. வேறு ஒன்றும் இல்லை. மற்றவங்க வேறு கோழி கூட போய் பேசிக்கிட்டு இருக்கான். அது இன்னும் பாவம் பண்ண வச்சுருந்தா சரியாக அது காமெடி சொல்லிடுச்சு போல. இவன் சிரிச்சிட்டியா என்ன சொல்லுச்சோ தெரில. டே ஏன்டா கோழி ஏற்றுற டே இன்னும் ப்ளூ கிராஸில் உனைய போட்டு கொடுக்குறேன்டா இருடா டே. கோழி என்னடா பாவம் பண்ணுச்சு. இல்லைங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வான்கோழி வந்துட்டு கோவப்படுத்தினோம்னா அந்த கொண்டையில் இருக்கிறதெல்லாம் சிவப்பாக மாறும் அப்படின்னா. சேர்றா கோவப்படுத்துகிறா அப்படின்னா கோழிகிட்ட போயிட்டு நீ சிவப்பாக ஆவியாக மாட்டியான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அது கொத்திடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வசறதுக்கு இருக்குது. இவன் ஒரு கிறுக்கு பையன் அவருங்க. இப்போ இவன் போகாமல் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பையனை போயிட்டு அது கூட கபடி விளையாட சொல்கிறான். இங்கே வருங்க அந்த பையன் பாவங்க. அவனுக்கு விஷயம் தெரில அந்த கோழி கொத்திடும் அப்படின்ட்டு விஷயம் தெரில. அவனும் போய் அது கூட கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். கோழியை கடைசியாக அந்த கோழியை கொல்லுன்னு கறியாக்காம விட மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கோழி வந்ததே மதியானம் வான்கோழி பிரியாணிக்கு தான் வந்தது. அந்த கோழி கொஞ்ச நேரத்துக்காவது நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. 2 பேர் போட்டு ஒரு கோழி 3 பேர் சேர்ந்து கபடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக கோவப்படுத்தியே ஆகணுங்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களை கொத்த போகுது. அப்புறம் ரோஸ் கலர் சட்டை வந்துரு என்ன ஆடுற ஆட்டமாக ஆடுற தான் அருணை நம்பி போனாலே அதே பிரச்சனை. அப்புறமா அங்கே காலையில் சாப்பாடு அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு சரி வா அங்கிட்ட கேட்டால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஊரை சுற்றி காட்டுறா அப்படின்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை வெறும் காடு இருக்குது வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். இந்த முன்னாடி போகிற அந்த 4 பேர் வந்து நம்ம கூட காலேஜில் படித்தவங்க. அதில் ஒருத்தர் வந்து அவனோட ஃப்ரெண்டு அருணோட ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. இங்கே வந்துட்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. ஒரு வழியாக அருண் அப்படியே வீடை கட்டி நம்ம செட்டுக்கே செட் ஆகாத ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் அவன் தான் எங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிறது. அந்த கேட்டகரியில் வருவான் எங்கள் அருண். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ட்ராவல்லாம் முடிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு ஃப்ரெண்டோட காரில் கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம்.